ஃப்ரெண்ட் ஆப் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஸ் மூலமா நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த ஆப்பை கண்டுபிடிச்சவன பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது தேவையா தேவையில்லைன்னு சொல்லிடலாம். இது வந்து கேடு அப்படிங்கிறது அந்த கண்டுபிடிச்சவனுக்கே தெரியும். ஆனால் அதை வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான்னா ஒன்லி ஃபார் மணி. செக்யூர் சேஃப் அப்படி யார் கூட வேணாலும் யார் கூட வேணாலும் பேசிக்கலாம். டேட்டிங்கை மீறி இப்போ வேற என்னென்னமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. வெக்கமா இல்லை அவங்களுக்கு? ஏன் எங்கள் பிள்ளைங்கள இதுக்குள்ளே வா செக்யூருங்கிற, நீ எப்படி எனக்கு பத்திரம் போட்டு தருவியா? பான் வீடியோ வந்துட்டு ஒரு ஒரு இத்தனை ஏஜில் தான் பார்க்கணும்னு சொல்லி லிமிட்டட் இருந்தது. இன்றைக்கி வந்து நீ சோசியல் மீடியாவே பான் வீடியோ மாற்றிட்டீங்க. நீ வேற இங்கே அதுலலாம் போக வேண்டாம், நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க. சட்டதிட்டங்கள் சரியாக இல்லாமல் நம்மளே நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம். ஆப்பை வெளியே விட்டவனுக்கு என்ன தேவை? பணம் தான். எவன் நாசமாக போனா என்ன, சீரழிஞ்சு அவனுக்கு பிரச்சனை இல்லை. பொதுமக்களை வந்து இதுக்கான உபயோகிக்கும் பொருளாக நினச்சி தான் இந்த ஆப்பை கொண்டு வந்து கொடுக்குறான். இது அப்படி பண்ணிடலாம், என் குழந்தைய ஃபோனு தராமல் வச்சுக்கலாம், சைல்டு ஆப்பு போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டி கடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பேச போகிறேன். ஃப்ரெண்ட் ஆப். இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறேங்கிறத விட ஐயோ அது தேவைதானா ஃப்ரெண்ட் ஆப்னு? முதல்ல அந்த ஆப்பை கண்டுபிடிச்சவன பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது தேவையா தேவையில்லைன்னு சொல்லிடலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு சமூக கேடுகளை வந்து பிரதிபலிக்கிறாங்க? இது வந்து கேடு அப்படிங்கிறது அந்த கண்டுபிடிச்சவனுக்கே தெரியும். ஆனால் அதை வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான்னா ஒன்லி ஃபார் மணி. இந்த ஆப்புக்குள்ள, அதாவது ஃப்ரெண்ட் ஆப், நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் அது ஒரு பேர் மட்டும் சொல்கிறீங்க. இந்த ஆப்புக்குள்ளே வாங்க. அதுவும் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத பார்க்கணுமே. செக்யூர் சேஃப் அப்படி யார் கூட வேணாலும் யார் கூட வேணாலும் பேசிக்கலாம். டேட்டிங்கை மீறி இப்போ வேற என்னென்னமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. வெக்கமா இல்லை அவங்களுக்கு? பேசுகிற நீங்கள் வந்து யார் கூட வேணாலும் யார் கூட வேணாலும் போய்க்கோங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் எங்கள் பிள்ளைங்கள இதுக்குள்ளே வா செக்யூருங்கிற, நீ எப்படி எனக்கு பத்திரம் போட்டு தருவியா? என் பிள்ளை சேஃபாக இருக்குன்னு பத்திரம் போட்டு தருவியா? இல்லை அந்த அந்த பக்கம் இருக்கிறவன் சேஃப்னு சொல்லி நீ எனக்கு தர முடியுமா? அப்போ எதுவுமே நீ எப்படி அக்யூரேட்டாக சொல்கிற? ஆதார் கார்டு வாங்குறியா? இன்னார் தான் இங்கே தான் இருக்கான்னு. அப்போது உனக்கு பணத்துக்காக யார் லைஃப்பை வேணாலும் கெடுக்கலான்னு உனக்கு யார் சொன்னது? எப்படி நீ இதை கொண்டு வரலாம்? என்னோட கேள்வி. ஒரு நாள் நீ சிக்குவ, அன்னைக்கு நீ மொத்தமா உள்ள போவங்கிறது இந்த ஆப்புக்கு வந்து ஒரு முழுக்க முழுக்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி ஒரு ஆப் வருது, இந்த மாரி சீர்கேடு நடக்குது அப்படின்னு வரப்போ, இது அரசு வந்து இந்த இதுக்குன்னு ஒரு பார்வையாளர நியமிச்சா என்ன? இப்போ சோசியல் மீடியால தான் அதிகமான தவறுகள் நடக்குதும்மா. கொலையிலேருந்து, கற்பழிப்புலேருந்து எல்லாமே அதுக்குள்ள வந்து வருது. நீங்க வந்து அது நீங்க உள்ள போனீங்கன்னா, இன்னும் நெறைய இன்டீரியரா உள்ள போனீங்கன்னா, நாசமா போற பாதி பேரோட லைஃப் அதுல இருந்து தான் கண்டிப்பா, ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ அத நீங்க தடுக்கணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும்? அதாவது பேசிக்கா இப்படிதான் நம்ம நாடு, இப்படிதான் அப்படிங்கிறத விட, இதெல்லாம் நம்மளோட சின்ன சின்ன விஷயமா நம்ம பார்க்குறோம். நாளும் கடந்து போற ஒரு விஷயமா பார்க்குறோம். நோ! வாழ்வியலே இவ்வளதான். இதுக்குள்ள தான் இருக்கணும். இப்படிதான் எல்லாம் வரும். ஆனா நம்ம இத தடுத்து நிறுத்தணும். தண்ணி காட்டாற்று வெள்ளம் வருதுன்னா, அணை போடுறோம் பார்த்தீங்களா? லிமிட்டெட் தானே தண்ணி விடுறோம். ஏன் அந்த ஃபோக்கஸ எல்லா விஷயத்துலயும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? எல்லா விஷயத்துக்கும் எனக்கு அணை வேணும். தடுப்புங்கிற ஒரு இடத்த நீ நிறுத்து. இப்ப இந்த ஆப் வருதுன்னா, யார் வேணாலும் யார் வேணாலும் பண்ண முடியாதும்மா. ஒரு ரிக்வெஸ்ட் போணும். அப்ப எங்களோட இதுலருந்து இது வருது அப்டின்னா, இத தடுப்பு சட்டம் ஏன் இல்ல? இப்போ பெரிய ஒரு அதிகாரி வீட்லயோ, இல்ல ஒரு அரசியல்வாதி வீட்லயோ இந்த மாரி நடந்துட்டா, இந்த மாரி அது வந்து ஒரு இஷ்யூவா மாறுச்சுன்னா, அது ரொம்ப பிரபலமா பேசப்படுது. அதுக்கான ஆக்ஷன்கள் உடனே எடுக்கப்படுது. பொதுமக்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு என்ன ஹெட்லைன்ஸ். தூசு தட்டுற மாரி ஆமா, விஷயமா? ஒரு நாள் செய்தி தான். அது ஒரு நாள் செய்தி. ஒரு நாள் செய்தி கூட இல்ல, ஃபுல் தூசு தட்டிட்டு போயிடுறீங்க. அப்போ ஓட்டுக்காக வந்து கை கூப்புற நீங்க, ஏன் இந்த மாரி விஷயத்த ஊதி விட்டுட்டு போனா, அப்ப 2க்கு டிஃபரன்சியேஷன் பார்த்து நாளைக்கு உங்கள என்ன வேணா நாங்களும் கேள்வி கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு, இப்படி ஒரு சில ஆப்புகள் வர்றத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஓகே. இப்போ நீங்க சொன்ன சில விஷயங்கள்ல வச்சு நான் கேட்குறேன். ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கிறத வந்து வெளிய வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆப் இருக்கு, வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதை தவிர்த்து பாலியல் ரீதியாக செக்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு மேம். நிறைய இதுக்குமே ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸை வந்துட்டு இப்போ யூஸ் பண்ற பசங்களோட ஏஜ்லாம் பார்த்தா 14, 13 அப்படிங்கிற பசங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு பக்கம் செயல்பட்டுட்டு தான் இருக்கு.
ஒரு மாதிரி சமூகத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்கரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள என்கரேஜ் பண்ணி, இதெல்லாம் யூஸ் பண்ணா ஒரு கெத்து அப்படிங்கிற மாரி நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? கெத்துங்கிறத விட நாம அப்படி சொல்ல முடியாதுடா. இது வந்து என்ன 14 வயசு, 13 வயசு பையன் கையில இது கிடைக்குது அப்படின்னா, அத நான் ஈஸியா எனக்கு இந்த ஆப் மூலியமா நான் வந்து எனக்கு வந்து இந்த கிடைக்குது. இந்த வழி கிடைக்குது. நான் இதுக்குள்ள போய் அது என்னன்னு பார்க்க போறேன். பார்க்குறப்ப எனக்கு என்ன அந்த டைம்ல எனக்கு சுவாரஸ்யமா தெரியறதுனால, நான் வந்து அதில வந்து ரூ. 10 சப்ஸ்கிரைபர், ரூ. 20 சப்ஸ்கிரைபர் எனக்கு பெரிய விஷயமா இல்ல. குழந்தைங்க மத்தியில. அப்ப இத ஃபோக்கஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, அவன் மனநிலை வந்து படிப்புல இருக்காது. மத்த தாட்ல இருக்காது. அதையே நோக்கி போகும். அவனுக்கு அதாவது அந்த ஆப்ப வெளிய விட்டவனுக்கு என்ன தேவை? பணம் தான். எவன் நாசமா போனா என்ன? சீரழிஞ்சா அவனுக்கு பிரச்சனை இல்ல. இதான் அவன் வீட்ல வர்ற பாதிப்பு வந்தா மட்டும் தான் இதுக்கான விஷயங்களையும், சொல்யூஷனையும் எடுக்குறானே ஒழிய, பொதுமக்கள வந்து இதுக்கான உபயோகிக்கும் பொருளா நெனச்சு தான் இந்த ஆப்ப கொண்டு வந்து குடுக்குறான். நம்ம இதுல குழந்தைங்கள பாதுகாக்க முடியுமான்னா, சத்தியமா முடியாது. பேசலாம். இது அப்படி பண்ணிடலாம். என் குழந்தைய ஃபோனு தராம வச்சுக்கலாம். சைல்டு ஆப் போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டி கடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சைல்டா போட்டாலும் வந்துரும் மேம் அதெல்லாம். அதுதான் அதெல்லாம் தாண்டி கடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனால இப்ப வந்து நீங்க வந்து வேற நோக்கத்தோட இன்னைக்கு வந்து இது ஒரு இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க பணங்கிறத தாண்டி, அம் ஒருத்தரோட மனநிலைய எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத யாரும் யோசிக்கிறது இல்ல. ஒருத்தனுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இன்னொருத்தனோட டோட்டல் வாழ்க்கையவே இதன் மூலியமா அழிக்க முடியுங்கிறதுக்கு முன்னாடிலாம் வைரஸ் மொபைல தாக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இது. நம்ம வாழ்க்கைய தாக்குற விஷயங்கள், இதெல்லாம் வைரஸ் தான். கேன்சர் வந்துச்சு செத்தான் அப்படிங்கிறத மாரி, இந்த மாரி ஆப்புகள் வந்து நெறைய பேரோட வாழ்க்கையும் கெடுத்துருச்சு. சாவுல முடியுது. நெறைய விஷயம் போகுது. நெறைய இதுல பார்த்தீங்கன்னா, தவறுகள் நடந்து ஜெயில்ல இருக்கிறவங்க தான் நெறைய இருப்பாங்க. ரிமாண்ட்ல போறவங்க பசங்க. ஏன்னா, நான் பார்க்குறது என்ன தூண்டுதல். அப்ப வேற யாராவது பார்க்குறப்ப நான் அந்த மாரி அத செய்யணும்னு எனக்கு தூண்டும். அப்புறம் பாலியல்ல சர்ச்சையில சிக்கிட்டான். ஆமா மேம். இப்ப போஸ்கோல ரீசென்ட் போயிட்டான். டைம்ல கூட வந்துட்டு 6 வயது சிறுமியை நார்த் இந்தியால 3 சின்ன பசங்க எல்லாருமே 12, 13, 14 வயசு இருக்கிற பசங்க வந்துட்டு ரேப் பண்ணி அந்த பொண்ணோட வீடியோ இப்போ வந்து ஸ்க்ரோல்ல போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருமே அத பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சின்ன பசங்க தள்ளப்படுறாங்க ஆமா. அப்படிங்கிறது. நான் அதான் பார்க்குறேனே, என் கண்ணு முன்னாடி இந்த மொபைல் அதெல்லாம் தெரியுது. அப்ப நான் எனக்கு என்னைய தூண்டுறீங்கல்ல நீங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த நீ முன்னாடி வந்து செய்யாதேன்னு அடிப்பாங்க. நம்ம அத செஞ்சு பார்ப்போம். இப்ப நீ செய்ங்கிறப்போ அது டபுளா தானே எனக்கு தோணும். இப்ப நான் உனக்கு வந்து இது வந்து எந்த கட்டத்துல எனக்கு வேணுங்கிறத தாண்டி, இன்னைக்கு எல்லா கட்டத்துலயும் நீ பார்க்குற மாரி எனக்கு கொண்டு வந்துட்ட. இப்போ அ பார்ன் வீடியோ வந்துட்டு ஒரு ஒரு இத்தன ஏஜ்ல தான் பார்க்கணும்னு சொல்லி இருந்ததுமா. லிமிட்டட் இருந்தது. லிமிட்டட் இருந்தது. இன்னைக்கு வந்து நீ சோசியல் மீடியாவே பான் வீடியோ மாத்திட்டீங்களே! நீ வேற அதுலலாம் வேண்டாம். நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கிற மாரி எல்லாரும் வந்துட்டாங்க. பார்க்குறாங்க குழந்தைங்க. குழந்தைங்கள நீங்க தடுக்கவே முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த மாரி ஒரு வருது, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் நடக்குதுனாலே, அப்ப கொஞ்சம் சர்ச்சிங் பண்ணணும். அரசு சார்ந்து நம்மளுக்கு ஒரு துணை கண்டிப்பா இந்த தேவை. விஷயத்துக்கு. இந்த விஷயம் வந்து ஏன்னா இது அரசு இல்லாம, சட்டதிட்டங்கள் சரியா இல்லாம, நம்மளே நம்மள பாதுகாத்துக்கணுங்கிறது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம். ஓகே. மேம் இதுல ஒரு விஷயம் கேட்கிறேன் மேம். இந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு விஷயத்துக்கு ஈவன் ஒரு கேமா இருக்கட்டும், வாட்டெவர் இந்த மாதிரியான ஆப்ஸா இருக்கட்டும். அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்கன்னா, அவங்களோட வீட்ல எல்லார் கூடயும் பேசிக்கிறது குறைஞ்சு போயிருது. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதும் குறைஞ்சு போயிருக்கு. என்ன மேம் அத எப்படி பார்க்குறீங்க மேம்? அது என்ன நினைக்கிறீங்க? இது எனக்கு ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயமா ஒருத்தவங்க கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் பகிரப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த மாரி ஒரு குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க டோட்டலி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மொபைல் சார்ந்த விஷயம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு 14, 15 வயசு பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் தான் லைஃப்ங்கிற மாரி மைண்ட்ல வச்சுட்டு, வீட்ல வந்து அவங்க அம்மாவ ஒரு கடிச்சு விழுகிறது. அ ஒரு மாரி அ அந்த பொண்ணு வந்து பிஹேவியரே வந்து அம்மா, அப்பாலாம் வந்து அப்பாற்பட்டவங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம். தூக்கி எறிஞ்சு ஆமா. பேசுறது. சாப்பிடுறியான்னு கேட்டா, இல்ல. அ பாத்துக்கலாம். சாப்பிடுறேன். ஒரு மாரி பேசுறது. அவங்க அம்மாக்கு அதுல என்ன ஏன் இவ இப்படி ஆயிட்டா? அப்படிங்கிற மாரி தான். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஜாலியா பேசுறாங்க. டோட்டலா வேற ஒரு அ பெர்சனா மாறிர்றாங்க. அப்ப இது என்ன ஆயிடுதுன்னா, அப்ப அவங்கள பொறுத்தவரைக்கும் அதான் இந்த மொபைல் இதெல்லாம் வந்து ஒரு போதையா மைண்ட்ல செட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு கெரியர். அது கெரியர்ன்னு கூட சொல்ல மாட்டேன். அவங்கலாம் இருந்தா அவங்களோட மனசு ஹேப்பியா இருக்கு. இவங்கலாம் வந்து ஒரு எதிரி மாரி கிரியேட் பண்றாங்க. இன்னொரு மனநிலைய உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து அவங்க அம்மா அழறாங்க. எதுக்கு இப்படி
பாப்பா மாறினான்னு தெரியல, என்ன ரீசன்னு தெரியல அப்படின்னா, நான் சொன்னேன், வீட்ல அவள எதுவும் திட்டுவீங்களா? அதிகப்படியான எதுவும் அவளுக்கு வேலை ஏதாவது சொல்லுவீங்களா? இல்லங்க, நல்லா பார்த்துக்குவோம், செஞ்சுக்குவோம். அப்போ அவளோட மனநிலைன்னா அந்த 10 பெண்களோட பேசுறப்போ, எங்க அம்மா இப்படிதாண்டி, எங்க அம்மா அப்படித்தாண்டி அப்படிங்கிறப்போ, அப்ப அவ வந்து தன்னோட அம்மாவ வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறா. இது வந்து எப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது? இது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டா பார்த்தா அது வேற மாரி. ஆனா நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் மிங்கிள் ஆகணும். ஆ இவங்க வந்து என்னன்னா, வேலை பளுக்கள்ல குழந்தைய கொஞ்சம் கேர் இல்லாம பார்த்துக்கன்னா, ரொம்ப அந்யோன்யமா இல்லாம இருந்திருக்காங்க. மத்தபடி பார்க்குறது எல்லாமே பார்த்துருக்காங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், "நீங்க ஏன் அத மிஸ் பண்ணீங்கன்னா?" "இல்ல அவ பாட்டுல வேலை பண்ணுவா, செய்வா." அப்ப பார்த்தீங்களா, தனிமை வந்து அப்ப அவள எங்க கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிற மாரி கொண்டு போயிட்டு, அந்த பொண்ண அப்புறம் உட்கார வச்சு பேசினா, நான் "இல்ல ஆன்டி நான் நார்மலா தான் இருக்கேன், ஒண்ணும் இல்ல." அப்புறம் நான் "இங்க வா தங்கம், நீ வந்து உன் அம்மா வேணும், வேண்டாங்கிறது அப்பாற்பட்டது. நீ இத்தன ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் உனக்கு எல்லாரையும் புடிக்குமான்னா?" "ரொம்ப புடிக்கும்." அப்படின்னா. ஆனா, அந்த டீம்ல நான் ஒரு விஷயம் ஏன்னா நான் வந்து எப்பயுமே நான் அதிகப்படியா படிக்கல. அத முன்னெடுத்து சொல்லிடுறேன். நம்ம வந்து எப்பயுமே பேசிக் லைஃப்ல என்ன நடந்துச்சோ, அத பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டு அனுபவம் வந்துட்டுருக்கோம். தான். ம். எஸ். அப்ப நான் என்ன சொன்னேன், "உனக்கு அனுபவம் வேணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 10 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் போய் 2, 2 நாள் இருந்துட்டு வான்னேன். இது வந்து எப்பயுமே நம்ம வந்து அ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி தான் பண்றது. ஏன்னா லைவ் நம்ம வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்து, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு கட்டம் போட்டெல்லாம் காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, "போய் இருந்துட்டு வா" அப்படின்னு. அப்படி போகுறப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எல்லார் வீட்லயும் அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க, அ எந்த மாரி பேசுறாங்க, தட்ட எடுத்து கழுவி அந்த பக்கம் வைக்க மாட்டியா? இத பண்ண மாட்டியா? அப்ப இதெல்லாம் அவ வீட்ல பண்ணல அவ. அவ நல்லா ஜாலியா இருந்திருக்கா, ஹேப்பியா இருந்திருக்கா. அவங்க அம்மா அவள நல்லா கேரோட அந்த விஷயத்துல எல்லாம் பார்த்ததுனால, இவங்களெல்லாம் விட நம்ம அம்மா பெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லார் வீட்லயும் இருக்க சொன்னேன். அதே மாரி எழுந்த உடனே பெட்ஷீட் மடிச்சு எதுக்கோ ஒண்ணுக்கு அவங்க திட்டுவாங்கல்ல. ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, வீட்ல அவங்க அப்பா வந்தா என்ன பிஹேவ் பண்றாரு, எல்லாத்தையும் பார்க்க சொன்னேன். அப்புறம் வந்துட்டு, "இல்லைங்க ஆன்டி இங்க இங்க இப்படிலாம் நடந்தது" அப்படின்னாங்க. அப்படி சொல்றப்போ, நான் சொன்னேன், "உனக்கு உன் வீட்ல இதுல என்ன நடந்துச்சு?" அப்படின்னேன். "இது எதுவுமே நடந்ததில்ல ஆன்டி. அம்மா நல்லா பார்த்து அதனால தான் அம்மா வேல்யூ தெரியல உனக்கு." அப்ப இத விட பெஸ்ட்டானவங்க யாராவது இருக்காங்களா? அப்படின்னு. "இல்ல ஆன்டி" அப்படின்னா. அப்ப இதுலருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டதுப்ப நான் சொன்னேன், "மார்னிங் எழுந்ததுலருந்து உனக்கு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி தரேன். அத ஃபாலோ பண்ணு. அப்புறம் அம்மாகிட்ட இப்படி நீ பிஹேவ் பண்ணக்கூடாது. அப்படி நீ பிஹேவ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நாளைக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நீ இத பிஹேவ் பண்ணுவேன்னு" சொன்னோனே, அத கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சா. இப்படிதான் நான் எடுத்துட்டு போனேன். அப்ப இந்த மாரி விஷயங்களுக்கு நம்ம வந்து ரியாலிட்டிய வந்து ஃபேஸ் பண்ணி எடுத்துட்டு போ வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. ஸோ இல்லாத பிசாச விட இருக்கிற பேயே மஸ்ட். சரி அப்படின்னு எஸ். சொல்லிட்டு வந்துடுற கரெக்ட். மாரி. ஏன்னா குழந்தைங்களோட நீங்க சொன்னீங்க இல்லையா? இது வந்து நம்ம வந்து உள்ளார்ந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நார்மலா நம்ம எடுத்துட்டு போ முடியாது. அப்போ இத்தன விஷயங்கள அதாவது ஒரு ஒரு சின்ன விஷயமா எடுப்போம். ஆனா, அதுக்கு பின்னாடி நெறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா மேம். கண்டிப்பா. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், ஈவன் நம்ம பெற்றோர்களா இருந்து நிறைய விஷயங்கள் கண்டுக்காம போறதுமே வந்துட்டு, ஒரு தவறான ஒரு இடத்துல தான் நான் போய் முடியும். சொல்ற அதுவும் ஒரு இந்த விஷயம் காலத்துல. என்னன்னா, முழுக்க முழுக்க சொல்ற ஒரு விஷயம்னா, பேசுங்க. ஒரு குழந்தை வந்துச்சுன்னா, என்ன பண்ணா? ஏது பண்ணா? ஆனா வந்தோனே இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? புக் படிச்சியா? கிளாஸ்ல என்ன நடத்துனாங்க? அத விட்டுடுங்க. சாப்பிட்டியா? இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எப்படி பேசுன? ஜாலியா இருந்துச்சா? அந்த மாரி யாரும் பேசுறதில்ல. வந்தோனே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு என்ன நடத்துனாங்க? இன்னொரு டீச்சரா மாறுவாங்க. அத பண்ணக்கூடாது. அதே மாரி அவங்க குழந்தைங்களோட ஃபேஸ் வச்சு நீங்க ரீடிங் பண்ணணும். அவ ஏதாவது இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்துல வந்திருக்காளா? இல்ல நார்மலா வரப்ப எனக்கு தெரியும். குழந்தைங்கள பத்தி நம்ம பெத்தவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் ஸ்கேனர். அப்ப நீங்க அத அனலைஸ் பண்ணணும். ஒரு வேள உம்முன்னு இருக்காளா? டக்குனு போய் உள்ள ரூமுக்கு போறான்னா, ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அத நீங்க என்ன ஏது கொஞ்சம் கிளாரிட்டி குடுத்து, நைட்டாவது எல்லாரும் ஒட்டுக்க உட்காந்து சாப்ட்டு, அந்த குழந்தைங்களோட ஷேர் பண்ணணும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு மொபைல வச்சுக்கிட்டு உட்கார்றது வந்து, இன்னைக்கு அ ஃபேமிலியோட என்ன சொல்றது? உடைதலுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். கண்டிப்பா. ஸோ இந்த மாரி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. நன்றிம்மா.